நம்மளோட சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரீசெண்டாக ஒரு ரெசார்ட் போயிருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம். ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லோ பட்ஜெட் தான். உங்களுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி போன ரெசார்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆர் நீலாங்கரையில் தான் இருக்குது. ப்ளூ லெகான் பீச் ரெசார்ட் தான் போயிருந்தோம் நாங்கள் இன்றைக்கி. இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நாங்கள் ரொம்பவே இதில் என்ஜாய் பண்ணியிருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 600 சார்ஜ் பண்ணுறாங்க. அடல்ட்டுக்கு மட்டும் 600 சார்ஜ் பண்ணுறாங்க. பிலோ 5 உங்களுக்கு ஃப்ரீ தான். இதில் 600க்கு நம்மளுக்கு 500க்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க இவங்க. ஒரு ஆளுக்கு 500க்கு நம்ம எவ்வளோ ஃபுட்டு வேணுமோ அதை நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஃபுட்டுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் 600 சார்ஜ் பண்ணுறாங்க. சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா 1 பர்சனுக்கு பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 1000 ருபீஸ்க்கு பஃபே கொடுக்குறாங்க. பஃபே ஐட்டம்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் சாட்டர்டே சண்டே 1000 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் இவங்கக்கிட்ட பஃபேவுமே ட்ரை பண்ணியிருக்கோம். அதுவுமே சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா அதில் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 எல்லாமே வந்துடும். ஒரு 15 ஐட்டம்ஸ் கிட்ட தராங்க. சூப்பராக இருந்தது. அதுவுமே சூப்பராக தான் இருந்தது. இந்த ப்ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் டே அவுட்டுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு இங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு 1 பர்சனுக்கு 2800 சம்திங் சொல்கிறாங்க. அதனால் அதை பற்றி நம்மளுக்கு சரியாக தெரியல. ஏன்னா நாங்கள் டே அவுட் மட்டும் தான் வந்திருக்கோம். ஸோ அதனால் டே அவுட்டை பற்றி மட்டும்தான் உங்ககிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்துலாம் ஒரு பேட்ச் மாதிரி அப்படியே இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேட்சாக வந்திருக்காங்க. பிளேஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. சைலண்ட்டாக நல்லா இருந்தது. அமைதியாக இருக்கணும், நம்ம போயிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே கண்டிப்பாக இந்த இடத்துக்குலாம் போகலாம் நம்ம. சூப்பராக இருந்தது. தாராளமாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் நான். 600க்கு நம்மளுக்கு ஃபுட்டு, வெல்கம் ட்ரிங்க்கு எல்லாமே கொடுத்துட்றாங்க. நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆன உடனே எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. பைனாப்பிள் ஃப்ளேவர் வெல்கம் ட்ரிங்க் தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. குடிச்சிட்டு நாங்கள் உள்ளே கிளம்பியாச்சு. உள்ளே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்டோர் கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கான திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு நம்ம 500 அவங்களுக்கு பே பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம விளையாடி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அதை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க அந்த 500. நம்மளுக்கு தேவையான கேம்ஸ்லாம் இவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். நாங்கள் என்னெல்லாம் கேம் வாங்கியிருந்தோன்னு பார்த்திங்கன்னா, டேபிள் டென்னிஸ் அப்புறம் வாலிபால் இதெல்லாம் வாங்கியிருந்தோம். கூடவே கேரம்லாம் கூட வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க எல்லாருமே சேர்ந்து. இங்கே இருக்க செடிங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. சூப்பராக பச்சை பசேல்னு ரொம்பவே அழகாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியா இருக்குது. இங்கே சர்க்கஸ், ஊஞ்சல் இது மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த இடமும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இடத்த விட்டு வர்றதுக்கே அவங்களுக்கு மனசே இல்லை. அது மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. நானும் என்னோடய சிஸ்டரும் பார்த்திங்கன்னா நாங்களுமே இங்கே ஊஞ்சல்லாம் விளையாடிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் தான் சொன்னோம் இந்த பிளேஸில். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே டென்னிஸ் விளையாடலான்னு சொல்லிட்டு டென்னிஸ் விளையாடுறதுக்காக கிளம்பியாச்சு. ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி விளையாடி இருந்தோம்.
3 மங்கிகள். ஜாலியாக எல்லோரும் விளையாடி முடிச்சாச்சு. டயர்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால் சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம். நாங்கள் எங்களுக்கான ஸ்விம்மிங் ஃபூலோட டைம் பார்த்திங்கன்னா 3 o'clock கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து 1 hour எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தோம். ஸோ எங்களுக்கு அதை 1 hourமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. 3லேருந்து 5 o'clock வரைக்கும் நாங்கள் ஸ்விம்மிங் ஃபூல் என்ஜாய் பண்ணோம். ஸோ நாங்கள் இதுக்கு சாப்பிட்டுட்டு நாங்கள் ஸ்விம்மிங் ஃபூல் போகலான்றதுக்காக சாப்பிட வந்தாச்சு. சாப்பிட்ற இடமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பெரிய ப்ளேஸாக தான் இருக்குது. ஏசிலாம் போட்டு நல்லாயிருக்கு. சாப்பிட்றதுக்கு சூப்பர் ப்ளேஸ் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருந்தோன்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸ் இந்த மாதிரி கலந்து வாங்கிக்கிட்டோம். சிக்கன் லாலிபப்பு கூடவே வாங்கியிருந்தோம். ஃபுட்டுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எல்லாமே குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா நிறையவே கொடுக்குறாங்க. லாலிபப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பயங்கர ஜூஸியாக நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. ஒரு வழியாக லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்விம்மிங் ஃபூல் கிளம்பியாச்சு. ஸ்விம்மிங் ஃபூல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. பசங்க பார்த்திங்கன்னா போனதுலேருந்தே ஸ்விம்மிங் ஃபூல் போகணுன்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்க. கூட்டிகிட்டு போன உடனே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஹேம் கேப்பும் கொடுத்துருந்தாங்க. சேஃப்டியாக இருக்கிறதுக்காக இந்த ஹேம் கேப்புமே கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்விம்மிங் ஃபூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அதில் மெயினாக ரெசார்ட்டுக்கு வர காரணமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கான ஸ்விம்மிங் ஃபூலுக்கு தான் வராங்க. அதனால் ஸ்விம்மிங் ஃபூல்லாம் 2 hours அவங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஒரு வழியாக குளித்து முடிச்சுட்டு மனசே இல்லாமல் தான் அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க. நாங்கள் வந்து ஃபுட்டு வாங்கினதுக்கப்புறம் மீதி அமௌண்ட்டுக்கு நாங்கள் வந்து டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டோம். ஈவினிங்க்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது டீ அண்ட் ஸ்நாக்ஸுக்கு அதுலேயே எங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடுச்சு. நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஆனியன் பக்கோடா, டீ இதெல்லாம் வாங்கியிருந்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எல்லாம் சூப்பராக இருந்தது. ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட்டில் நாங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம் தான் சொல்லணும்.
சூப்பராக இருந்தது எல்லாமே. நம்ம கொடுக்குற இந்த 600 ருபீஸ்க்கு எல்லாமே அதிகம் தான் நான் சொல்லுவேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லேகான் ரெசார்ட்டுக்கு 4 or 5 டைம்ஸ் வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ரெசார்ட்டு. நாங்கள் வந்து ஒரு 3-4 ரெசார்ட்டுக்கு போயிருக்கோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். 1500 1000க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பட்ஜெட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் தான் சொல்லணும். இது மாதிரி யாரெல்லாம் போய் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸை நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.